எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோர்தம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் அந்த உச்ச நிலையில் என்று பரிவோடு மகிழ்ந்து அல்செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 15/6/2025. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி சதுர்த்திதி மதியம் 3 மணி 2 நிமிடம் வரை. பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். யோகம் ஐந்தரியம் மதியம் 11 மணி 51 நிமிடம் வரை. பின்பு வைத்திருதி நாம யோகம். கர்ணம் பாலவ கர்ணம் மதியம் 3 மணி 2 நிமிடம் வரை. பின்பு கவலவ கர்ணம். சந்திராஷ்டமம் திருவாதுரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு, திருவாதுரை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், ரிஷப ராசியில் கிரகங்கள் இல்லை, சூரியன் இடம் பெயர்ந்துட்டாங்க இன்னைக்கு ஆணி 1நால. மிதுன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான். மகர ராசியில் சந்திர பகவான், கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஸோ இன்னைக்கு ஜோதிட குறிப்பு ரொம்ப விசேஷமாக இருக்க போது. இன்னைக்கு ப்ளஸ் ஆணி 1ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாள் அன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 முதல் 5 சுத்து பிரகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் போகும். நல்லா புரிஞ்சுங்க. ஆணி மாதம் 1, ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் 1ஆம் தேதி. இப்போ சித்திரை 1, வைகாசி 1, ஆணி 1, ஆடி 1, ஆவணி 1ஆம் தேதி, ஐப்பசி 1, புரட்டாசி 1, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இந்த மாத பிறப்புக்கணி கம்பல்சரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ போயிட்டு 3லேருந்து 7 சுற்று, சில பேர் 11 சுற்று சுற்றிட்டு வருவாங்க. அது ரெகுலராக செஞ்சுட்டு வர பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களெல்லாம் லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டாங்க. போன ஜென்ரேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. எல்லாம் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கு. அதை போக்கணும்னா இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிங்க. புதுசாக வேலைக்கு நீங்கள் பயோடேட்டா அனுப்புகிறீங்க, இல்லை வேலைக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு செய்யுங்க. கண்டிப்பாக காரியம் வெற்றி அடையும். ஓகேங்களா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் நம்ம மக நட்சத்திரம் அன்னைக்கு பிள்ளையார்பட்டி போக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஆண்களுக்கு குறையா இருந்தால் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணணும், விரதம் இருந்துன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொரு அமைப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பூவரசன் குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் லட்சுமி நரசிம்மசாமி இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரவங்க கணவன் மனைவியாக போயிட்டு வந்தாவே சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூவரசன் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பூவரசன் குப்பங்கிறது அங்கே லட்சுமி நரசிம்மர் சாமி இருக்கிறாங்க. ஸோ அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கொடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, பதவி ஏற்பு நிகழ்ச்சி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு போஸ்டிங் இன்னொரு போஸ்டிங் ப்ரமோஷன் ஆகி போகிறாங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னா அங்கே போய் பதவி ஏற்பாங்க. ஓகேங்களா. ஜாயின் பண்ணக்கூடிய நாள் இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்கன்னா ஜாயின் பண்ண முடியாது. சீக்கிரத்தில் டீப்ரமோட் ஆகிருவீங்க. ஓகேங்களா. பதவி ஏற்றிங்கனாலும் பதவி பறி போகும். இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு கடனோ பொருளோ எதுவுமே இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கக்கூடாது. திரும்பி வரவே வராது.
பணம் பொருள் கடன் எது கொடுத்தாலும் திரும்பி வராது. ஓகேங்களா? அதான் இந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம். ஓகே, இந்த ஜோதிட குறிப்பு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, புதிய வேலை செய்கிறவங்களுக்கு, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இது ஸ்பெசிஃபிக்கான நாள். உங்கள் டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை எண்களை வந்து இந்த மணிக்கட்டில் வந்து எழுதி பயன்பெறுங்க. நான் இப்போ என்னோட லைஃபுக்கு தேவையான பர்மனண்ட் நம்பர் நான் எழுதியிருக்கிறேன் மார்க்கர் மூலமாக. நீங்களும் இதே மாதிரி மார்க்கரை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இதை எழுதிட்டு வர உங்கள் லைஃபுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக சில பேருக்கு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 41. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 73. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 74. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 84. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 77. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 16. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 02. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 04. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 08. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 42. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 64. ஓகேங்களா? இந்த ராஜநிலை எண்களை இன்னைக்கு எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.